ரன் அப்படிங்கிற திரைப்படத்துல விவேக் அவர்கள் நடிச்ச காமெடி காட்சிகளை நம்ம யாராலும் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான காமெடி காட்சிகள். தன்னோட அப்பா திருச்சியில தனக்கு வாங்கி கொடுத்த வேலையை விட்டுட்டு சென்னை வந்து வேலை பார்த்து பயங்கரமா முன்னேறி வசந்தமா வாழணும் அப்படிங்கிற ஒரு கனவுகளோட சென்னை வருவாரு. ஆனா சென்னையில அவருக்கு நடக்கிறது என்னவோ பெரும் துயரங்கள் தான். காக்கா பிரியாணி சாப்பிட வேண்டிய நிலை வரும், பிச்சை எடுக்க வேண்டிய நிலை வரும், அவரோட பெர்ஸை திருடிடுவாங்க, அவர் கடைசியில கிட்னியை கூட ஒரு கிட்னியை உருவிட்டு விட்டுருவாங்க. இவ்வளவு துன்ப துயரங்களுக்கு விவேக் அவர்கள் ஆளாவாரு. எக்கனாமிக்ஸோட ஒரு சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா விவேக் அவர்கள் இதுல இருந்து தப்பிச்சிருக்கலாம். சர்வைவர்ஷிப் பயஸ் அப்படின்னு எக்கனாமிக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நாம நம்மளோட வாழ்க்கையிலயோ அல்லது கரியர்லயோ ஒரு முடிவெடுக்கும் போது சக்சஸ்ஃபுல் அவுட்கம் வச்சுதான் அந்த முடிவெடுப்போம். அதாவது வெற்றி பெற்றவர்களை மட்டுமே பார்த்து நம்ம அந்த முடிவெடுப்போம். இப்போ 100 பேர் ஸ்டார்ட் அப் தொடங்கணும் அப்படின்னு கிளம்புனா அதுல 4 பேர் தான் வெற்றி அடைவாங்க. ஆனா மீடியா நம்ம கண்ணுக்கு காட்டுறது என்னவோ அந்த 4 பேர் தான். ஆனா அந்த 96 பேர் ஏன் தோல்வி அடைஞ்சாங்க, என்ன நடந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அதோட கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். இன்னும் பெட்டரான டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சர்வைவர்ஷிப் பயஸோட ஒரு மிகப்பெரிய கோர் அப்படின்னே சொல்லலாம். இது தெரியாம தாங்க விவேக் அவர்கள் கடும் கஷ்டப்பட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம்.